என்ன வளம் இங்கே இல்லை? அந்த வளத்தை வைத்து நிலத்திலே எண்ணற்ற வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்கள் பிள்ளைகள் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குது எங்களின் அடுத்த வேலை என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே இலவசங்கள் என்பது உங்கள் பிள்ளைகளின் எங்களின் ஆட்சியிலே அறிவை வளர்க்கும் கல்வி உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக கொடுப்போம். உயிரை காக்கும் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற அடிப்படையிலே உயர்ந்த மருத்துவத்தை நாட்டின் முதன்மை அமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் சரியான மக்களாட்சி. சரியாக சமமாக தரமான மருத்துவத்தை தரமுயர்த்தி என் மக்களுக்கு கட்டணமல்லாமல் கொடுப்போம். பிறகு தூய குடிநீரை, உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிவிட்டார்கள். அதை தடுத்து தூய குடிநீரை என் மக்களுக்கு, என் நாட்டு குடிகளுக்கு சரியாக தரமான குடிநீரை கட்டணமில்லாமல் கொடுப்போம். பிறகு தடையற்ற மின்சாரத்தை கொடுப்போம். எரிகாற்று உருளை கொடுப்போம், இலவசமாக இல்லை, குறைந்த கட்டணத்திற்கு. நாங்களே எரிகாற்று உற்பத்தி செய்வதால் குறைந்த கட்டணத்துக்கு உற்பத்தி செலவை மட்டும் எடுத்துக்கொண்டு என் மக்களுக்கு தடையின்றி எரிகாற்று சிலிண்டரை கொடுப்போம். பயணிக்க நல்ல பாதை கொடுப்போம், தரமான போக்குவரத்து கொடுப்போம். இப்படி இதுதான் அடிப்படை கட்டமைப்பு. அதை உங்கள் பிள்ளைகள் செய்வோம். மற்றவர்களைப் போல மோட்டார் பைக்கு தருவோம், கார் தருவோம், 2000 தருவோம், 3000 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், அதெல்லாம் நாங்கள் சொல்ல தயாராக இல்லை, செய்ய மாட்டோம். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவேன், வந்த உடனே மூடுவேன். பணம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று கல்லை திறந்து விடுவேன். இந்த டாஸ்மார்க் சீமச்சரக்கை மூடி விடுவேன். ஒருத்தர் கூட இந்த சாராய கடையை மூடுவேன் என்று ஒருத்தரும் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். சாராய கடை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கான பாதுகாப்பு, நாட்டு மக்களின் நலன் என்றெல்லாம் பேசுவது, சட்டம் ஒழுங்கு என்றெல்லாம் பேசுவது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.